ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவுக்காக மலேசியா சென்ற விஜய் சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் அவரை ஏராளமான தொண்டர்கள் சூழ்ந்ததால் காரில் ஏறும்போது தடுமாறினார். விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நடிகர் விஜய் விமானம் மூலம் சென்னை திரும்பினார். அப்போது ஏராளமான ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வரவேற்றனர். அவரை காண ரசிகர்கள் முண்டியடித்த நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக விஜய் கீழே விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக விஜயை பாதுகாவலர்கள் காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். பழனி அருகே மலையடிவார பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மலையடிவார பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் பாலாறு, பொருந்தலாறு அணை ஒட்டியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாக சுற்றித் திரியும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆம்பூர் அருகே மரம் அறுக்கும் போது தென்னை மரம் விழுந்து தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மரம் அறுக்கும் போது தென்னை மரம் விழுந்ததில் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. வீராங்குப்பம் பகுதியில் சங்கருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் தென்னை மரங்களை வெட்டும் பணியில் பெரிய வெங்கட சமுத்திரத்தைச் சேர்ந்த சுரேஷ் உள்ளிட்டோர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தென்னை மரம் விழுந்ததில் சுரேஷ் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தொழிலாளர்கள் இருவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை சூலூர் அருகே அதிவேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இளைஞர் படுகாயமடைந்தார். சூலூர் பள்ளப்பாளையம் பாப்பம்பட்டி பிரிவு சாலையில் இருசக்கர வாகனத்தில் பரத் என்ற இளைஞர் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று மின்னல் வேகத்தில் அவர் மீது மோதியது. இதில் அந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மோதிய கார் நிற்காமல் அங்கிருந்து சென்றது. படுகாயமடைந்த அந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காரைக்காலில் மதுபோதையில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததை கண்டித்த காவலரை போதை ஆசாமிகள் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மதகடி பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவலர் ஜெயக்குமார் அங்கு மதுபோதையில் இடையூறு செய்தவர்களை கண்டித்து அவர்களது இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ய முயன்றுள்ளார். அப்போது காவலர் ஜெயக்குமாரை சுற்றி வளைத்த போதை ஆசாமிகள் அவரை மிரட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் என கூறி பெண்ணிடம் சைபர் மோசடி கும்பல் 14 லட்சம் ரூபாய் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த பீர் முகமது வெளிநாட்டில் வேலை செய்யும் நிலையில் அவரது மனைவியின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வீட்டிலிருந்தே லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதனை நம்பி அந்த பெண் தொடர்பு கொண்ட போது முதலில் 2 லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளனர். இதேபோல் முதலீடு செய்தால்
லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என கூறி அந்த பெண்ணிடம் மொத்தம் 14,42,000 ரூபாயை சைபர் குற்றவாளிகள் பறித்துள்ளனர். ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் பைக்கை திருடிச் சென்ற நபர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் தப்பி ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரின் பைக்கை திருடிய நபர் பதற்றத்தில் ஓடிய போது எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தார். இதனை கண்ட பொதுமக்கள் விரட்டி பிடிக்க முயன்ற போது கண் இமைக்கும் நேரத்தில் பைக்குடன் அந்த நபர் தப்பி ஓடினார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அருகே லாரி மீது பைக் மோதிய விபத்தில் கணவர் கண்முன்னே பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சீலையம்பட்டியில் டிப்பர் லாரியின் பக்கவாட்டில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கணவர் கண்முன்னே மனைவி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சின்னமனூரைச் சேர்ந்த சிவா தனது மனைவி வளர்மதியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்ற நிலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி வளர்மதி உயிரிழந்த நிலையில் கணவர் சிவா படுகாயமடைந்தார். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே நடந்த கொலை சம்பவத்தில் 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்பை அருகே காக்கநல்லூர் பகுதியில் மாரியப்பன் என்பவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் மற்றும் 3 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். சில மாதங்களுக்கு முன்னர் இந்த சிறுவர்களுக்கும் மாரியப்பனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஆத்திரத்தில் மாரியப்பனை சிறுவர்கள் கொலை செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மயிலாடுதுறையில் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கியது குறித்து கேள்வி எழுப்பிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சொல்லுங்க சார். மயிலாடுதுறையில் உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூரை நாட்டில் செயல்படும் மதுக்கடைக்கு சென்ற மதுப்பிரியர் ஒருவர் கூடுதலாக பணம் பெற்ற கடை ஊழியர்களை கேள்வியால் துளைத்தெடுத்தார். விட்டுருவோம். நீங்க தான் கடை ஓபன் ஆகி நீங்க தான் எல்லாம் காசு வாங்குறாங்க மாதிரி பேசுறீங்க. சரி. ஆரம்பிச்ச வருஷம் தெரியுமா உங்களுக்கு? சரி. கடை ஆரம்பிச்சு 2003ல இன்னமும் புதுசா அரசாங்கத்துக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி நாங்க. தர்மபுரி அருகே போராட்டம் செய்த மக்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருமையில் பேசிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி அருகே சாலை வசதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரூர் வட்டத்திற்கு உட்பட்ட கருங்கல்பாடி, ஆலம்பாடி, புதூர் ஆகிய கிராமங்களை இணைக்கும் வகையில் சாலை அமைத்து தர கோரி நீப்பத்துறை பகுதியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மிருணாளினி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஒருமையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. பிடிஓவின் பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் மிருணாளினி பஞ்சாயத்து செயலாளரை கடிந்து கொண்டார். மேடம் மண் அடிச்சு கொடுக்கறேன்னாங்க. சொன்னாங்க சார், சொன்னாங்களா? மேடம் சொன்னாங்கல்ல மண் அடிச்சு. என்னங்க ஏங்க இல்லங்க, நீங்க வந்துட்டு பொதுமக்கள் கிட்ட பேசுற மாதிரியே மொத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கை கட்டல வேண்டாங்க, நான் கை கட்ட வேணும்னு சொல்ல அவங்க கிட்ட சொல்ற மாதிரி அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி உங்களை சேசல இவங்க கிட்ட எப்படி நீ பேசணும்? ஒரு அதிகாரி ஒருத்தர் கிட்ட எப்படி பேசணும்? ஏன்னா இது நான் ஒரு மரியாதை குறைவா ஏதாவது பேசுறேன்னா பாதி ஏத்திங்களா? பாதி வந்து அவங்க தம்பி பஞ்சாயத்து செக்ரட்டரி மாதிரி பேசு. தெரியுதா? பஞ்சாயத்து செக்ரட்டரி மாதிரி பேசு. நீ வரி வாங்குவ, உன் எல்லாத்துக்கும் நான் வந்து பங்கு போட்டுட்டோமா? வரியில பாதி கொடுக்குறியா நீ?
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சார்ஜ் போடப்பட்டிருந்த செல்போனை மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள வெயிட்டிங் ஹாலில் சார்ஜ் போட்டிருந்த பயணியின் செல்போனை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி வெளியாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பெருங்களத்துறையைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரை கைது செய்த ரயில்வே போலீசார் பயணிகள் தங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் கார் மோதி பைக்கில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்தார். சின்னசேலம் அருகே உள்ள தகரை கிராமத்தைச் சேர்ந்த வேலு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மூங்கில்பாடி பிரிவு சாலையில் வலதுபுறமாக சாலையை கடக்க முயன்றபோது இந்த சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல் அறுவடை இயந்திர ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த வேலுவிற்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர்.